ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 2 தான் விளாட போகிறோம். வாங்க, இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. இப்போ போகலாம். எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் இந்தமாரி வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் இப்போ முதல்ல நம்ம பில் அழுத்திக்கலாம். இது பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம். அப்போ தான் கிராணி வருதான்னு பார்க்க முடியும். கிராண்ட்பா போகிறான். இருங்க, இப்போ கிராணி சொட்டையும் போவோம். எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கிராணி கேம் மறுபடியும் போடலாமா, இல்லைனா வேறு எதாவது கேம் போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது கேம் இல்லைன்னா கூட போடலாம். இதில் எதுவும் இல்லை, வாங்க அதில் போய் பார்க்கலாம். இதுலேயும் எதுவும் இல்லை, வாங்க மேலே போகலாம். மேலே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். டப்புன்னு ஓப்பன் பண்ணுறா. டப்புன்னு இதுலேயும் எதுவும் இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒன்று கூட ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன பொருள் அதிகமாக கிடைக்குதோ அதை வச்சு தான் எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ பெட்ரோல் டேங்க் கிடச்சிது, நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலாம். அப்போது வாங்க போகலாம். இந்த இடத்துல எதாவது இருக்கா பார்த்துக்கலாம். ஃபோட்டோ இருக்குது இங்கே ஒன்று. இந்த ட்ராலையும் எதுவும் இல்லை. ஐயோ, கேவி போகுது. எல்லாம் லைக் பண்ணுங்கள். இதுலேயும் எதுவும் இல்லை. ஸ்பார்க் ப்ளக்கு கெசட்லாம் ஃபோட்டோ இருக்குங்க. இதில் ஒன்றும் இல்லை, தேவையில்லாத பொருள். இதில் டெஸ்க்லேயும் ஒன்றும் இல்லை. இது பற்றி தரவானா, அப்புறமா தான் தரலாம். இப்போ கிராணி எங்கே வந்திருக்கப்பா. ஐயோ, கேங்க இருங்க, நான் உங்களுக்கு ட்ரிக் ஒன்று சொல்லி தரேன். இப்போ கரெக்டாக கேங்க வர சொல்ல நம்ம டப்புன்னு இருந்தான்னு பார்க்க வைக்கணும்னா மறந்துடுவான் நம்மளை. அவ்வளோதான். பாருங்க, பார்த்தீங்களா, கேங்க அப்படியே மறந்துடுவான். வாங்க கசாத்துக்கு நம்ம கீழே போயிடலாம். பாத்ரூமுக்கு இங்கே போய் வேறு எதாவது பொருள் யூஸ்ஃபுல்லான பொருள் இருக்கா பார்க்கலாம். இந்தமாரி இடத்தெல்லாம் பார்த்து வாங்க நீங்கள் வர சொல்ல. ஏன்னா திடீர்னு கிராணி இந்த இதில் இருக்கும். இங்கே இது இருக்கு, பேர் வேறு வந்துச்சு. கிராணி பார்த்துட்டு டப்புன்னு போகலாம். இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ ஸ்டங்கை எடுத்துலாம். இங்கே தான் இருக்கு. நான் அப்பயே நினச்சேன். வாங்க எடுத்துலாம், புல்லட் லோட் பண்ணிடலாம். இப்போ கிராணி வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இருக்கு பாருங்க, புஷ்ஷுன்னு வந்து பாருங்க. என்னம்மா வாமா மின்னல் பொடி, வாமா மின்னலா கேட்குது உனக்கு. வாங்க இப்போ வெளியே போகலாம். என்னங்க இது வெளியே போக முடியல, டென்ஷன் ஆகுதுங்க. இப்போது என்னங்க பண்ணுறது? ஐயோ சரிங்க, இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். ஐயோ கைவான்ட்டோம். ஐயோ தப்பு பண்ணிட்டேன். வாங்க செகண்ட் டே பார்த்துக்கலாம். இப்போ தான் 2வது நாள் தானே ஆகுது. பொறுமையாகவும் அடிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அப்புறமா நம்ம அதில் வச்சு செஞ்சுக்கலாம் ஒரு நாள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் அப்புறம் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ 2x ஸ்பீடில் ஓடும். ஏன்னா பண்ணதே தானே மறுபடியும் பண்ணுறோம். அதே தான் போய் வெளியே போகிறோம் பின்னாடி. எல்லாம் இந்த நேரத்தில் நான் இதை சொல்லுவேன் தானே. இருங்க, வாய் கொள்ளுது. இந்த நேரத்தில் வேறு எதாவது கேம் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். எல்லாம் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க ஸ்டங்கனே கிடச்சிச்சு. வாங்க இப்போ கிராணி வந்தா பார்க்கலாம். வந்துடுச்சிங்க. வாமா வா மின்னல், வாமா நெஞ்சிலே ஒரு பிளட் அடிக்கிட்டோம். எடுத்துக்கலாம். இது சொட்டை வரானா பார்க்கலாம். கிராணிக்கு நீங்கள்லாம் வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்த எண்ணெய் தடவைனா கிராணி மாட்டியில் முடி மலைக்குன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு 50 லைக்காச்சு போடுங்க. எல்லாம் வாங்க இதில் தான் இருக்கா பார்க்கலாம். இதில் லாக் தான் இருக்குது, டோர் லாக் தான். இதில் வெஞ்சிருக்கு. வாங்க போய்ட்டு அந்த பையனாண்ட ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், அது போய்ட்டு எடுத்துன்னு வந்துடலாம். வெஞ்சி வச்சுன்னு போய் திருப்பிட்டு நாங்கள் கேம் வர போகிறோம். அதுலேயும் போகலாம். அங்கே பார்த்துக்கிங்களா, கேவியே மறைஞ்சிச்சுங்க. வாங்க டப்புன்னு போகலாம். சவுண்டு கேட்டால் அது வேறு வந்துடும். வாங்க டப்புன்னு திருப்பிடா. இந்த திருப்பு சொல்ல அந்த சவுண்டு தண்ணியோட சவுண்டு ரியலாக கேட்குது. யாராவது நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அவங்க தான் உண்மையான கிராணி ஃபேன்ஸ். வாங்க இப்போது நம்ம போய்ட்டு ஸ்டங்கன் எடுத்துக்கலாம். டப்புன்னு வாங்க போய்ட்டு ஹெலிகாப்டர் டிக்கெட் எங்கே இருக்குது, மிச்ச பொருள் எங்கே இருக்குதுன்னு தரலாம். இன்னும் நம்மளுக்கு டக் டேப் தேவை, டக் டேப்பு, அப்புறமா ஹெலிகாப்டர் டிக்கெட் தேவை, அப்புறமா ஹெலிகாப்டர் டிக்கெட் தேவை. அந்த கேம் வந்துட்டான். கொஞ்ச நேரம் அங்கேயே தேடி இருந்தேன் கடையில். வாங்க இவன் வச்சு நம்ம அந்த
சேஃப்டி ரூமோ ஏதோ ஒரு ரூமு செக்யூரிட்டி ரூமோ அந்த ரூம்க்கு எடுத்துக்கலாம். கெய் வந்துட்டு போயிட்டு எதுக்கும் பார்த்து ஜாக்கிரதையாக எடுக்கலாம். கெய் வராமல் தெரில. வாங்க நம்ம சாவி எடுத்துடலாம். எதுக்கும் பயமாக தான் இருக்குது. டப்புன்னு எடுத்துக்கலாம் ஸ்டங்கன்னு. அவ்வளோதான். இப்போ எடுத்து போட்டோம்னா அது டிஸ்பான் ஆகாது. என்ன பண்ணலாம்? இன்னும் கெய் வரல. நம்ம போய் வந்துச்சுங்க. நேற்றுக்கு போயிருந்தேன்னா பின்னாடியே வந்து வச்சுருக்கோம். வருஷம் மண்டிலே அடிக்கணுங்க. தர சொட்டையிலே அடிக்கலாம். வாங்க ஃபோட்டோ எடுத்துன்னு போய் இங்கே போட்டுடலாம். அப்புறமா தான் அப்போ தான் எடுத்துன்னு போய் மேலே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எடுத்துக்கலாம். கிளாஸ் ஃபென்ஸோ நோ அது பேர் மறந்துட்டேன். போய்ட்டு இப்போ நம்ம இது செக்யூரிட்டிக்கு எடுத்துக்கலாம். செக்யூரிட்டிக்கு இங்கே வச்சிச்சு. இன்னும் டக் டேப்பு அதுக்கப்புறம் இது தான் தேவை. வாங்க இப்போ நம்ம போய் ட்ரெயின் டிக்கெட் எங்கே தான் இருக்குது. வாங்க எடுத்துக்கலாம். ட்ரெயின் டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. வாங்க இப்போ நம்ம கிராணி நம்மளை தெத்திட்டுருக்கு. அது எடுத்துட்டோன்னே இருங்க பின்னாடி எடுத்தான் வருத்து வாங்க. இங்கே தான் ஸ்டங்கன் போட்டேன். டப்புனுறா வாங்க சொல்லலாம். என்னங்க இது பக்கத்தில் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சுங்க. ஃபோனே கீ போடுற மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துங்களேன். இருங்க கேமரானா பார்த்துக்கலாம். வந்துட்டாங்க டப்புன்னு. இப்போ தாங்க டப்புன்னு வந்துருக்கான். சொட்டிலே அடிக்கலான்னு பார்த்து மிஸ் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இங்கேயே வழி பண்ண ஆடு மாதிரி வச்சுங்க. அப்புறமா ரொம்ப இதுவாகிடுச்சின்னு சொல்லிட்டு பெட்ரோல் டேங்கெலாம் கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க எங்கன்னா இருக்குது. இங்கே தான் ஹெலிகாப்டருக்கு இருக்கா. ஆமாங்க இங்கே தாங்க. ஏன்னா எல்லாத்தையும் தேடிட்டேன். இனிமேல் இல்லை. அதெல்லாம் ஏன்டா காமின்னு கேட்டிங்கன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுது. அதனால தான், வேறு எதுவும் இல்லை. வாங்க வேறு என்ன தேவை? ஸ்டங்கன் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ போகலாம். மேல் ரூம் போகலாம். வாங்க இங்கே என்ன இருக்குது? எதுவும் இல்லை. வாங்க இருங்க. யாரும் வராங்களா? யாரும் வரல. இந்த ரூமில் எதுவும் இல்லை. ஃபோட்டோ தேடிங்க இருங்க. இன்னொரு ஃபோட்டோ எங்கேயோ பார்த்தேன் தான் நான் போடல. கிராணியே வந்துச்சு. அதுங்க வா அவ்வளோதாங்க. நெஞ்சு ஷாட்டு தாங்க. வயிறும் பாஞ்ச கட்டங்க கிராணி. எப்போ பார்த்தாலும் நெஞ்சிலே அடி வாங்குது. அப்புறம் கேவனும் வந்தான். இங்கே எனக்கு சொல்ல அதையும் கேவனையும் அச்சு போட்டு அப்புறமா மேலே வந்துட்டேன். மேலே வந்து அங்கே க்ரௌபார் இருந்துச்சு. வாங்க எடுத்துக்கலாம். இன்னும் நம்மளுக்கு வந்து டக் டேப் தேவை. அது எங்கே இருக்குன்னு நாங்கள் இப்போ முதல்ல போய் தரலாம். வாங்க பொறுமையாக பார்த்து கட்டிக்கலாம். ஐயோ இந்தமாரி இந்த எஃபெக்ட்லாம் இப்போ வரவே. ஐயோ என்னங்க இது? ஐயோ இது 3வது டேன்னு நினைக்கிறேங்க. சரி மறுபடியும் அங்கேயே வந்துட்டேன். அங்கேயே வந்து இது எடுத்துக்கலாம் க்ரோபார். வாங்க போகலாம். முதல்ல போயிட்டு இங்கே தான் இருக்கா முன்னாடி. போடுங்க லக்குங்க. நம்மளுக்கு டக் டேப் கிடச்சிச்சு. அதுதான் வாங்க போகலாம். வேகமாக போகலாம். பதட்டமாங்க. ட்ராப்பில் மாட்டிக்கினேன். கிராணி எப்போ எங்கே பார்த்தாலும் இந்தமாரி முட்டை மாரி போட்டு புத்துங்க. அதில் வேறு நம்ம மாட்டிக்கிறோம். இருங்க அது வந்தா பாருங்க. இருங்க கிராணி இப்போ வரல. வாங்க வேகமாக ஓட்டிடலாம். வாங்க போட்டு ஐயோ கிராணி வந்துச்சு. போடுங்க மறுபடியும் அந்த ட்ரிக்கு சொல்கிறோம் பாருங்கள். நல்லா பார்த்துங்க. பக்கத்தில் இருந்தோன்னா டப்பு நம்ம அந்த கை சிம்பிள் ஆகிட்டோம்னா இந்தமாரி வந்துடும். அப்போ வந்து நம்ம பொறுமையாக தேடிக்கலாம். இது வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து கிளாஸ் அதான் முக்கியமாக தேவை. அது ஒரு இடத்துல நம்ம போடணும். வாங்க இப்போ முதல்ல ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் யாராக இருக்காங்களா பார்க்கலாம். பொறுமையாக ஐயோ கிராணி பார்த்துச்சுங்க. நாங்கள் இது அதுக்கப்புறமா கிராணி போய் நான் ஒரு இடத்துல டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறமா வந்தால் கேவன் தெத்தினான். ஏன்னா மாற்றி தெத்திக்கிற வேலையாகவே இருக்குது. அப்புறமா அப்படியே பொறுமையாக போயிட்டு அவனை மறுபடியும் அந்தமாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணான். ஒரு செகண்டில் மறந்துடுவான். அதனால தாங்க இதுமாதிரி பண்ணுறோம். அப்படியே அந்த கதவு முகத்தில் அந்தமாதிரி மறந்துடுவாங்க. நாங்கள் எடுக்க முடியல. சரி முக்கியம் வந்து இந்தமாதிரி கதவு மட்டும்தான் திறப்பாங்க. கண்டி உள்ளெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 செகண்ட் தான் இருக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் அவன் வேலை பார்த்துன்னு போயிடுவான். நம்ம இப்படி கற்று சாத்திடலாம். அப்புறம் இருங்க போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு மேலே போகலாம். மேலே வந்துட்டோம். ஃபோட்டோலாம் வச்சிட்டோம். அப்புறம் இந்த கன்று கரெக்டாக சொன்னோம். அது கரெக்டாக 3வது வந்து கீ வரும். அது கரெக்டாக பார்த்து விடுங்க. இல்லைன்னா இதுமாதிரி தான் மிஸ் ஆகும். இப்போ பாருங்கள் 3வது கீ தான் அப்படியே சுட்டுருங்க. இன்னொன்று சொல்லலாம். நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். அது மாதிரி அவசரப்பட்டீங்கன்னா டைம் அதிகமாகும். இருங்க இப்போ வரும் மேலே கீயை. அப்புறம் இதுலேயும் இப்போ கீ வரும். இருங்க அவ்வளோதான். சரியாக போச்சு. அவ்வளோதான். இப்போ போட்டோன்னே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா கீ வீந்துருவீங்க. கீ வீந்திங்கன்னா அப்புறம் இந்த எஸ்கேப்பே உங்களால் பண்ண முடியாது. அதனால் ஐயோ நாங்கள் அது ஃபியூஸ் ஏற்றார மறந்துட்டேங்க. வாங்க கிளாஸ் ஃபியூஸ் ஏற்றார மறந்துட்டேன். சரிங்க ஹெலிகாப்டருக்கு இங்கே இருக்கட்டும். இப்போ ஏற்றான்ட்டேன் அதையும். அப்புறம் இது வச்சுட்டு இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. இதான் நம்ம போகிற ஹெலிகாப்டரு.
நாங்கள் மேலே பேத்தரலாம். நாங்கள் மேலே டக் டேப் எடுத்துக்கலாம். வாங்க வேகமாக போகலாம். இந்த இடத்துல இப்படி அடிச்சிடணும். பாருங்கள், அந்த சின்ன டேப் வச்சு அவ்வளோ பெரிய ரெக்கையை அடிக்கும் போது இதெல்லாம் வந்து சும்மா கேமில் தான், உண்மையாலாம் அடிக்க முடியாது. யாரும் போய் அடிக்காதீங்க அந்தமாரிலாம். அப்புறம் பெட்ரோலை ஊற்றியாச்சு. இதில் தான் நம்ம போகிறோம். எல்லாம் சாமி கும்பிட்டுங்க, கோவிந்தா பாடத்தை தந்தாலும் பாட்டுங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. இது வந்து கிராணி நார்மல் தான். அப்புறம் நம்ம ஹார்ட் கோட் பண்ணலாமா, ஹார்ட் மோட் பண்ணலாமான்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஹார்ட் மோடு பண்ணலாம். அதுவும் அப்படியே ரெண்டு நிமிஷம் 3 நிமிஷத்தில் முடிகிற மாதிரி பார்க்கலாம். இதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து நன்றி. எல்லாம் பத்திரமா வீட்டில் இருங்க. பாய்.